ஒர்க் ஷாப்ஸ்லாம் நிறைய ஜாயின் பண்ணிருக்கேன். அதுவும் இந்த லேடிஸ்லாம் வந்து ஈஸியா வந்து இந்த சோப் மேக்கிங்கு, அப்புறம் ஆரி ஒர்க் கிளாஸ், டெய்லரிங்கு இதுலலாம் வந்து ஈஸியா வந்து இது பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரிலாம் நான் நிறைய ஜாயின் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு நாள் தான் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறப்ப நான் யூடியூப்ல எக்ஸ்போர்ட் பத்தி ஒரு வீடியோ பார்த்தேன். அது நம்ம மெட்டா ட்ரைனிங் தான் சொன்ன மாதிரி வீடியோஸ்லாம் போட்டுருந்தாங்க. எனக்கு சுத்தமா எக்ஸ்போர்ட்னா என்னன்னே தெரியாது. அந்த மாதிரி ரொம்ப பிகினர். அவங்களோட வீடியோ பார்க்குறப்பலாம் எனக்கு நல்லா சொல்லி கொடுக்குறாங்களே, நல்லா ட்ரெயின் பண்ணுவாங்க போல அப்படின்னு அவங்கள்ட்ட போய் விசாரிச்சப்ப அந்த 2 days ட்ரைனிங் 3000 rupees பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் மட்டும்லாம் அவங்களே சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஜாயின் பண்ண வச்சது. நானும் சரி ஹெல்ப் பண்றாங்களே, நம்ம என்னதான் ட்ரைனிங் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு அட்டன் பண்ணலான்னு ஒரு முடிவுலாம் பண்ணியாச்சு. வீட்டில் ஆனால் சப்போர்ட் பண்ணல, இருந்தாலும் பண்ணி தான் ஆகணும்னு நானும் போய் சேர்ந்தாச்சு. ஒரு 3000 rupees பே பண்ணி ஜாயின் பண்ணி ஒரு 2 days கிளாஸ் அட்டன் பண்ணேன். அவங்களும் என்னமோ சொல்லி கொடுத்தாங்க. நான் ஃப்ரெஷர்னால எனக்கு என்னமோ நல்லா தான் சொல்லி கொடுக்குற மாதிரி ஃபீல் ஆச்சு நமக்கு. ஏன்னா எனக்கு தான் எதுவுமே தெரியாது. அவங்க சொல்லி கொடுக்கறது ஆனா அப்பப்ப டவுட்ஸ் வந்துச்சு. அந்த டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்க அது கேட்கறதுக்கு கூட எனக்கு அப்ப தைரியம் எல்லாம் கிடையாது ஆன்லைன் கிளாஸ்ல. அப்படியே வந்து கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பேசுறப்ப நம்ம என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸ் அவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்றப்ப தான் சொன்னாங்க, அவங்க இந்த மாதிரி ஐஏ கோட் எடுக்கணும், நம்ம கம்பெனில ரெஜிஸ்டர் பண்ண ஒரு 30,000 பே பண்ணுங்க அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாங்க. வீட்டில் சொன்னா கண்டிப்பா எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு. அதனால அதை அப்படியே ஸ்டாப் பண்ணியாச்சு. இருந்தாலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. அப்படியே ஒரு பர்சனல் இஷ்யூஸ்னால ஒரு 1.5 years வந்து நம்ம கேப் விட்டு அப்படியே போயிடுச்சு. மறுபடியும் கண்டிப்பா நான் எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும்னு ஒரு ஆர்வத்துல மறுபடியும் மெட்டா ட்ரைனிங்கே அவங்களே காண்டாக்ட் பண்ண 1.5 yearsக்கு அப்புறம் காண்டாக்ட் பண்ணா அவங்க எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல. ஒரு 2-3 times அப்புறம் காலும் அட்டன் பண்ணல. நான் ட்ரை பண்ணி அப்படியே விட்டாச்சு.